இவங்க தான் மேரி ஆன் பவன். இவ்வளவு அழகா இருக்கிற ஒரு லேடி த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் அக்லியஸ்ட் உமன் அப்படின்ற பட்டத்தை வாங்குறாங்க. எதுக்காகன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். 1874 இங்கிலாண்டில் பிறந்த இவங்க நர்ஸாக வேலை பார்த்துருக்காங்க. லேட்டராக தாமஸ் பவன் அப்படின்றவரை மேரேஜ் பண்ணிட்டு 4 குழந்தைங்களோட ஒரு நார்மலான லைஃப் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட ஏர்லி 30s அவங்களோட உடம்புல ஒரு சில சேஞ்சஸை நோட் பண்ணுறாங்க. லேட்டராக அவங்க செக் பண்ணதில் அவங்களுக்கு ரேர் ஹார்மோனல் டிசீஸான அக்ரோமெகலி இருக்கிறது தெரிய வருது. அந்த டிசீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட அப்பியரன்ஸை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு வருது. அதனால் அவங்க நர்ஸ் வேலையும் கையை விட்டு போகுது. அண்ட் இதுக்கெல்லாம் மேலே 1914 அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்த அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போகிறாரு. அவங்க கண்டிஷன் ரொம்பவே மோசமாயிட்டு இருந்ததால் யாருமே அவங்களுக்கு வேலை கொடுக்கல. இதனால் அவங்க குழந்தைங்களுக்கு அடுத்த வாட்டி சாப்பாடு கொடுக்கறதுக்கு கூட எந்த ஒரு வழியும் இல்லாமல் ரொம்பவே கஷ்டத்தில் இருந்தாங்க. அப்போதான் நியூஸ் பேப்பரில் ஒரு ஆட் பார்க்குறாங்க, வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் அக்லியஸ்ட் உமன் கான்டெஸ்ட். இதில் வர அவமானத்தை தாண்டி அவங்க பார்த்த ஒரே விஷயம் அதிலிருந்து வர காசு. அந்த கான்டெஸ்ட்டில் அவங்க வின் பண்ணி அதில் வர காசு மூலமாக அவங்க பசங்களுக்கு சாப்பாடு போட முடியும். ஸோ அவங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கான்டெஸ்ட்டில் 250 மெம்பர்ஸ் மேலே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் இவங்க வின் பண்ணி ரொம்பவே ஃபேமஸ் ஆகுறாங்க. அந்த ப்ரைஸ் மணியை வச்சு அவங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட முடியுது. பட் அவங்கள படிக்க வைக்க முடியலை அப்படின்னு ரொம்பவே கவலைப்படுறாங்க. ஸோ அவங்க பசங்களை படிக்க வைக்கிறதுக்காக அவங்களுக்கு கிடைச்ச அக்லியஸ்ட் உமன் அப்படின்ற ஃபேமை வச்சு அமெரிக்காவில் ஒரு ஃபேமஸ் சர்க்கஸில் வேலையும் கிடைக்குது. இவங்களை பார்க்குறதுக்காகவே ஒவ்வொரு நாளும் எல்லா டிக்கெட்ஸும் சோல்ட் அவுட் ஆகுது. அங்கே வர விசிட்டர்ஸ் எல்லாரும் இவங்கள ஓப்பனாகவே கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் புது புது காஸ்டியூம்ஸ், புது புது விமர்சனங்களோடையே வாழ்ந்தாங்க. அவங்க குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்காக மட்டும். ஒரு அம்மா அவங்க பசங்களுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் மேரி ஆன் பவன்.